மீடியா வழியாக பார்த்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, அநேக நாட்கள் வேலைக்காக நீங்க காத்திருக்கீங்க. அநேக மாதங்களாக கூட இருக்கலாம், அநேக ஆண்டுகளுக்கு கூட இருக்கலாம். பல கம்பெனிகளே மெடிக்கல் ரீதியாக ரெஸ்யூம் கொடுத்திருக்கலாம், பல கம்பெனிகள் கொடுத்திருக்கலாம். இந்த வேளையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்ராய் மீடியா வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைகளே, நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? வேலை கிடைக்கலையே, எப்படி என் குடும்பத்தை நடத்துவது? எங்கள் குடும்பத்துக்கு வருமானம் இல்லையே, நான் படித்து இத்தனை ஆண்டுகளுக்கு எனக்கு தகுந்த வேலைன்னு சொல்லி இந்த வேலையில் நீங்கள் கலங்கு இருக்கீங்களா? கலங்குறீங்களா? அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா? இயேசு சொல்லுகிறான், யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறான். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி இந்த வாக்குத்து உங்களுக்கு நிறைவேறும். மனமாறுகிற மனுபுத்திரனில் பொய் சொல்லுகிற தேவன் மனிதன் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்ற வேத வசனத்தின்படி சொன்னதை நிறைவேற்றுகிறவர் மனுஷல்ல. மனுஷன் ஒருவேளை நம்பியிருக்கலாம், மனுஷன் கூட ஏமாத்திருக்கலாம். நீங்க கேட்க வேண்டிய அவர் கேட்கல, நாட வேண்டிய நீங்க நாடல, சொல்ல வேண்டிய நீங்க சொல்லாம மனுஷனை நம்பி இன்னைக்கு வேலைக்காக கம்பெனி நம்பி மனுஷனை நம்பி இன்னைக்கு நிற்கிறீங்க. மனுஷன் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் இயேசு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில கூட இருந்தால் வேலைகளை உயர்வு கொடுப்பார், நல்ல கம்பெனி கொடுப்பார், அது நல்ல பிரமோஷன் உண்டாகும். கர்த்தர் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்ச தொட்டதும் வற்றாத நதியை போல உங்கள் வாழ்க்கையை மாறும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? இதுவரையும் கேட்க வேண்டிய கேட்கல, கேட்காத மனிதரிடத்தில் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களை இயேசு நேசிக்கிறார். இது பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசு உங்களை அன்பாய் நேசிக்கிறார், உங்களை வாழ வைக்கிறவர். இதற்காக நான் செபிக்கிறேன். என் வருகிற நாட்களே எந்த கம்பெனியில் ரெஸ்யூமே கொடுத்தாலும் அதை சீக்கிரத்தில் அங்கிருந்து எந்த இடங்களில் ரெஸ்யூமே கொடுத்தாலும் எங்கே பிரயாசப்பட்டு போனீங்களோ சீக்கிரத்தில் கூடிய மாதங்களிலே உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை காண்ப வேதம் சொல்லுகிறது. சீக்கிரத்தில் எல்லா வேலை கதவுகள் இந்த ஆண்டு எண்டுக்குள்ளே கர்த்தர் வழியை திறக்க போகிறார். செபிப்போமாக. எங்கள் அதிகமாக நேசிக்கிற என் அன்பின் பிதாவே, அநேக ஆண்டுகள் சகோதரி சகோதரனே, அநேக வேலைக்காக ஆண்டுகளாய் பல மாதங்களாய் படித்த படிப்பு வேலை கிடைக்கவில்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் விரோதமாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எல்லா சூழ்நிலையும் மாறுவதாக. உங்கள் வாழ்க்கையை செழிப்பு மாறுவதாக. அநேக கம்பெனியில் எங்கெல்லாம் கம்பெனியில் குடிக்கப்படும் அங்கிருந்து உங்களுக்கு செய்தி, நல்ல செய்தி கர்த்தர் கொண்டு வர போகிறார். அது சீக்கிரத்தில் கூடிய நாட்களிலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கர்த்தர் அருளச் செய்ய போகிறார். இயேசு உங்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசம் அவருடைய பாதத்தை நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அநேக நாட்களை நீங்கள் நெடுநாய் விடாய்த்தமாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போலும் மாற்றுவார். நடக்க வேண்டிய வழியை நடத்துகிற தேவனாய கர்த்தர் நானே வேண்டி சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை நடத்துவார், அவர் போஷிப்பார். கர்த்தர் நல்ல மேய்ப்பர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். செபத்தை கேட்ட கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.